வணக்கம். இந்த ஆலிம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வானம் எப்படி பார்த்தாலும் அழகுதான், அதுபோல் கோவில்களும் எப்படி பார்த்தாலும் அழகுதான். எல்லா கோவில்களிலும் அழகு இருக்கிறது, கலை இருக்கிறது, அபூர்வமான சிந்தனைகளும் இருக்கின்றது. அதை எடுத்துச் சொல்லும் விதமாக தான் இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. வரதராஜ பெருமாள் கலியுகத்தில் பேசும் பெருமாளாக காட்சியளிக்கும் திருக்கோயில் கூழமந்தல் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் 6 அடி உயரத்தில் 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். மண் தலமான காஞ்சிக்கும் நெருப்பு தலமான திருவண்ணாமலைக்கும் நடுவே அமைந்திருக்கிறது இந்த திருத்தலம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு வட்டத்தில் உள்ள கூழமந்தல் என்னும் சிற்றூரில் கலியுகத்தில் பேசும் பெருமாளாய் எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீமன் நாராயணன். ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் பழமையான இந்த பேசும் பெருமாள் திருக்கோயில் முகலாயர் காலத்தில் சிதைந்துவிட்டமையால் மீண்டும் இந்த நூற்றாண்டில் புதுப்பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு அழகோடும் அருளோடும் திகழ்கிறது. காஞ்சிபுரம் வந்தவாசி போகும் நெடுஞ்சாலையில் கூழமந்தல் கிராமத்தின் மேற்கே 4.37 ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கு நோக்கிய நிலையில் திகழும் இத்திருக்கோயிலில் பூதேவி ஸ்ரீதேவியுடன் பேசும் பெருமாளாக வரதராஜ பெருமாள் காட்சியளிக்கிறார். கூழன் என்பது ஒரு வகை பலாமரத்தின் பெயர். கூழம் என்ற சொல்லுக்கு பண்டை தமிழில் எள், திலம், திலகம், கூழகம் என்று பொருள். பந்தல் என்ற சொல்லுக்கு ஓடு சாலை என்று பொருள். இவ்வூர் சிவன் கோயில் கல்வெட்டு இவ்வூரை விக்கிரம சோழபுரம் என்று கூறுகிறது. கிபி 1012 1044 ராஜேந்திர சோழன் சிவன் கோயில் கட்டிய காலத்தில் இந்த பேசும் பெருமாள் கோயில் கட்டப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள நெல்லூரையும் காஞ்சிபுரத்தையும் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த விஜயகண்ட கோபாலன் என்பவரும் இத்திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளார். தற்போது சிறிய ஊராக உள்ள கூழம்பந்தல் சோழராட்சி காலத்தில் பெரிய நகரமாக விளங்கியதாக இத்திருக்கோயில் கல்வெட்டுக்கள் கூறுகின்றன.
1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோயிலின் மூலவரை வணங்கினால் குழந்தை பேறு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வளங்களும் கிட்டும் என்பது அடியவர்களின் கருத்து. கிழக்கு பார்த்த சன்னதியில் பேசும் பெருமாளாகிய வரதராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சங்கு சக்கரமும் அறம் கரவல்ல திருக்கரங்களுடன் பலவண்ண வேலைப்பாடுகளுடன் பிரமிக்கத்தக்க அலங்கார அணிகலன்களுடன் 44 சென்டிமீட்டர் கிரீடத்துடன் கருணை பொழியும் புன்முறுவலுடன் பேசுவது போன்ற பொலிவுடன் காட்சியளிக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கும் வரதராஜ பெருமாளாகிய பேசும் பெருமாள் திருக்கோயில் இருக்கும் தீர்த்தத்தின் பெயர் அனந்த புஷ்கரணி என்னும் செட்டிக்குளமாகும். பாரிஜாதமே தலமரமாக இருக்கும் இத்திருக்கோயிலில் ராமானுஜர், மணவாள மாமுனி முதல் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரிய சன்னதிகளும் இருக்கின்றன. இத்தலத்திற்கு வைகாசி, புரட்டாசி, மார்கழி ஆகிய மாதங்களில் பிரதி வெள்ளிக்கிழமைகளிலும் திருமஞ்சனம் ஆராதனை செய்பவர்கள் எல்லா வளங்களையும் அடைகிறார்கள் என்று தலபுராணம் தெரிவிக்கிறது. சத்திய விரத தலத்தில் ஸ்ரீ வைகுண்டவாசனை நோக்கி பிரம்மன் வேள்வி செய்ய வேள்வியில் ஸ்ரீமன் நாராயணன் அவதரித்தார். வேள்வியின் தாகம் தீர வைணவ பக்தரான திருக்கச்சி நம்பிகள் ஆலவட்டம் வீசி தேவாதிராஜரான வரதராஜருக்கு கைங்கரியம் செய்து வந்தாராம். பெரும் பக்தராகிய பெருமாளுடன் பேசும் தகுதி கொண்ட நம்பியிடம் ராமானுஜர் சமய சந்தேகங்களை கூற நம்பி இறைவனிடம் கேட்டு விளக்கம் பெற்று ராமானுஜருக்கு அறிவுறுத்தினார். ராமானுஜர் இதன் பின்னர் வைணவத்தை பரப்பினார் என்பது வரலாறு. இக்கோயிலில் பேசும் பெருமாள் மிக சிறப்பாக நமக்கு பேசுவது போல் காட்சியளிக்கிறார். இவர் கிபி 1044 பிரதிஷ்டை பண்ண இருந்தாலும் இவருடைய உயரம் அதாவது 7.25 அடி. தாயார் ஸ்ரீதேவி பூதேவி இவர்கள் இருவரும் அதாவது எங்கேயுமே காணாத அளவுக்கு இங்கு ஒரு மிக சிறப்பானது வண்ணம் என்னவென்றால் அதாவது இருவருமே வலக்கையில் கமலங்கள் வைத்திருப்பார்கள். பேசும் பெருமாளுக்கு ஊசி போகும் அவருடைய அதாவது காதில் ஊசி போகும் அளவுக்கு ஒரு துவாரம் இருக்கிறது. இக்கோயிலில் எங்கேயும் காணாத அளவுக்கு நம் பெருமாள் நிமிர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். ஒரு காலத்தில் ராஜராஜர் காலத்தில் விஜயகண்ட கோபால் மன்னருடன் பேசியது போல் இக்கலியுகத்தில் பெருமாள் மிகவும் நமக்கு வேண்டிய காரியங்களை அத்தனையும் நடத்தி வைக்கிறார். பேசாத குழந்தை, நடக்காத குழந்தை, திருமண தடை, புத்திர பாக்கியம் அத்தனை இந்த சன்னதியில் வந்து வேண்டியிருந்தன. சுவாமி அத்தனை காரியங்களையும் தடையின்றி நடத்தியிருக்கார். கலியுகத்தில் நம்பியிடம் 6 வார்த்தைகள் பேசிய அத்திகிரி பெருமாள் பேசும் பெருமாளாய் காட்சி அளித்தார். இப்படி பேசும் பெருமாளாய் நின்றருளிய
வரதராஜ பெருமாளை வணங்கினால் எல்லா வளங்களும் கிடைக்கும் என்று தலபுராணம் ஆணித்தரமாக கூறுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருவது திருப்புகழ். இறைவனின் அருளை பெறுவதற்கு இது போன்ற அருட்பாடல்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பாடல், என்ன கருத்து என்பதை பார்க்கலாமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய அருந்தமிழ் வாக்கிலிருந்து இன்று நாம் சிவஞான புண்டரிக எனும் அற்புதமான பாடலை பார்க்கப் போகின்றோம். இது பொதுப்பாடல் என்னும் தலைப்பின் கீழ் வரக்கூடியது. இந்த பாட்டில் ஒரு விசேஷம் என்னவென்றால், உண்மை வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்னால் பொய் உலகத்தையே சுற்றி வந்து விடுமாம். அதுபோல உண்மையான தகவல் விநாயகர் கரங்களில் இருப்பது என்ன பழம், ஆப்பிள் பழமா, அன்னாசி பழமா, பலாப்பழமா, சந்தேகம் வருகின்றதல்லவா? இதற்கு நாம் அறியாத ஓர் உண்மையை அருணகிரிநாதர் சொல்கின்றார். இதைத்தான் அடியேன் சற்று நேரத்திற்கு முன்னால் உண்மை வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்னாலேயே பொய் உலகையே வலம் வந்துவிடும் என்று சொன்னேன். பொய்யான தகவல் இவ்வளவு நாட்களாக நம் மத்தியில் பரவியிருக்கிறது. நல்லவைகள், உண்மையான தகவல் என்ன என்பதை இப்பொழுது பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். சிவஞான புண்டரிக மலர் மாதுடல் கலவி சிவபோக மண் பருக அறியாமல் சகமீதுழல் மலபடிவாயிருந்து பொது திகழ் மாதிர்பில் சிறுமி ஆழிவேனோ தவமாதவங்கள் பயில் அடியார் கணங்களோடு தவமாதவங்கள் பயில் அடியார் கணங்களோடு தயவாய் மகிழ்ந்து தினம் விளையாட தவமாதவங்கள் பயில் அடியார் கணங்களோடு தயவாய் மகிழ்ந்து தினம் விளையாட தமியேன் மலங்கள் இருவினை நோய் இடிந்தலர ததினாளும் வந்து தின்முன் வரவேணும் உவகாரி அன்பர் பணி கலியானியந்த இடம் உரை நாயகம் கவுரி சிவகாமி ஒளிரானையில் கருமில் மகிழ் மாதுளம் கனியை ஒளிர்கானையில் கருமில் மகிழ் மாதுளம் கனியை ஒரு நாள் பகிர்ந்த உமை அருள்பாலா அவமே பிறந்த என்னை இரவாமல் அன்பர் போகும் அமுதாலயம் பதவி அருள்வோனே அழகானகம் பொலியும் மயிலா குறிஞ்சி மகிழ் அயிலா புகழ்ந்தவர்கள் பெருமாளே. இந்த பாடலில் அருணகிரிநாதர் இவ்வளவு நாட்களாக நாம் என்ன நினைத்து கொண்டு வந்தோமோ அதை மறுத்து உண்மையான தகவலை சொல்கின்றார். உபகாரி அன்பர் பணி கலியாணி எந்த இடம் உறையும் நாயகி கௌரி சிவகாமி ஒளிர் ஆணையின் கரமில் ஒரு மாதுளங்கனியை ஒரு நாள் பகிர்ந்த உமை. என்ன வாக்கு, என்ன வாக்கு! இப்படிப்பட்ட இந்த அற்புதமான தகவலை சொன்ன அருணகிரிநாதர் உவகாரி என்று அம்பிகையை அழைக்கின்றார். ஏன்னா
அந்த இடத்தில் விநாயகர் கரங்களில் அந்த பழத்தை கொடுத்தது அம்பிகை. சொல்லும் போதே மெய் சிலிர்க்கிறது அடியேனுக்கு. உபகாரி, எல்லாருக்கும் உபகாரம் செய்பவள், வேண்டுதல் வேண்டாமை இல்லான் வள்ளுவர் சொல்கின்றார் அல்லவா? அதுபோல அவளுக்கு வேண்டுவர்கள் வேண்டாதவர்கள் என்பதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சக்தி எல்லோருக்கும் உபகாரம் செய்பவள். அது மட்டுமல்ல, அன்பர் பணி, எல்லா அன்பர்களுமே அவளை வணங்குகின்றார்கள் என்பது பொருள். இன்னொரு பொருளும் உண்டு. அன்பர் பணி உபகாரி என்று கொண்டால் எல்லா தலபுராணங்களும் பல திருத்தலங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளும் நமக்கு இதன் ஆழ்ந்த உட்பொருளை விளக்குகின்றன. அன்பர் பணி என்றால் அன்பர்கள் பணியக்கூடியவள் இந்த அம்பிகை. அது மட்டுமல்ல, அன்பர்களுக்கு பணிவிடை செய்பவள். அபிராமி பட்டருக்காக தன் காது தாடங்கத்தை கழற்றி வீசி அமாவாசை என்று நிலவி வரவழைக்கவில்லையா அவள்? சிவகாமி என்றால் அது பகா பொருளாக அல்ல, பகா பதமாக அல்ல, பகுபதமாக கொள்ள வேண்டும். சிவம் என்கின்ற வார்த்தைக்கு பத்ரேகம், சுபம், மங்களம் என்று சொல்வார்கள். அடியார்கள் விரும்பக்கூடிய எல்லா விதமான மங்களங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி வைத்து அருள் செய்யக்கூடியவள் அவள். அப்படிப்பட்ட அந்த அம்பிகை மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த ஒளிர் ஆணையின் கரமில் ஒரு அற்புதமான அந்த மாதுளங்கனியை அளித்தவள் இந்த அம்பிகை. இதை சொன்ன அருணகிரிநாதர் பாடலின் பிற்பகுதியில் மற்றொரு தகவலையும் சொல்கின்றார். அது என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருத்தல காட்சியும் திருப்புகழ் பாடல்களும் உங்கள் மனதிற்கு புதிய எண்ணங்களை ஏற்படுத்தியிருக்கும் என நம்புகிறோம். அந்த எண்ணங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி. மீண்டும் உங்களை நாளை ஆலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.